ஸ்கூல் படிக்கிறப்போ ஹாஸ்டலில் சண்டே ஆச்சுன்னா லஞ்சுக்கு சாப்பாடு போட்டு இந்த பருப்பு பொடியும் நெய்யும் விட்டுக்கிட்டே போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும் இந்த பருப்பு பொடி சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். நல்லா காரசாரமாக ஆந்திரா மெஸ் ஸ்டைலில் பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நல்ல ஹெவி பாட்டம் கடாயில் துவரம் பருப்பு ஒரு 3/4 கப், பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப் நல்ல லோ ஹீட்லேயே வறுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பருப்பெல்லாம் வறுபட்டுரும். நல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி பருப்பு நல்லா வாசனை வரும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இதனால் லோ ஹீட்லேயே கருகிடாமல் வறுத்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியணும். காஞ்ச மிளகா ஒரு 10, கருவேப்பிலை 2 கொத்து. புளி ஒரு சின்ன சைஸில். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா நல்லா மொறுமொறுன்னு ஆகி புளி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு ஆறட்டும். இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்து குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைஞ்சதுக்கப்புறமா பருப்பு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன் இல்லை டேஸ்ட்க்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடைசியாக வெல்லம் 1 டீஸ்பூன் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்டான ஆந்திரா மெஸ் ஸ்டைலில் பருப்பு பொடி தயார். இந்த பொடி இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் அதை விட சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாப்பாட்டில் பொடி போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.